எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சரியான டீ லவரு. ஒரு நாளைக்கு 10 இல்ல 15 டீ குடிச்சிருவாங்க. ஆனால் சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் லிமிட்டடாக தான் இருக்கும். காலையில் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, அதுக்கு மேலெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அக்கா இல்லாத சமயத்தில் ஏதாவது ஒரு டீ 2 டீ எனக்கு மட்டும் கொடுப்பாங்க. நான் இல்லாதபோது அக்காவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வீட்டுக்கு போன உடனே நான் கேட்கும்போதெல்லாம் சாய் சாய் சாய்ன்னு ஒரே சாயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 82 கேஜஸில் போன நான் 89 கேஜஸில் வந்து நிற்கிறேன். ஸோ இதுலேருந்தே நல்லா தெரியுது என் பாடிக்கு எது வந்து எனிமின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் இன்டேக் எடுத்துக்கிறனோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு டேமேஜ்னு புரிஞ்சிருச்சு. ஸோ இன்னிலேருந்தே சீரியஸாக டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்தவொடனே ஃபாஸ்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் தண்ணி அப்புறம் ஜீரா வாட்டர் இப்படி தான் குடிச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் தாங்க முடியல. கை காலெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ லைட்டாக தயிரில் கொஞ்சம் தண்ணி போட்டு மோர் மாதிரி கலக்கி குடித்தேன். பட் அதுவுமே எனக்கு பத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வேலையை செஞ்சிட்ருக்கேன், ஒரு பக்கம் பாப்பா கூட்டிகிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் சாப்பாடு வேறு பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எப்படியும் 1 மணி வரையும் தாக்கு பிடிச்சிட்டு பொரியல் சுண்டல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டேன். இதில் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்லேருந்து சாப்பிடாமே இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பசி எடுக்கும்போது கொஞ்சமாக சாப்பிடும்போது இன்னும் வந்துட்டு கோவம் தான் வருது. என்னடா நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம் இன்னும் பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதையாவது வந்து நாக்கு தேடுது. ஸோ அதனால் நாளையிலேருந்து ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்க போகிறதில்ல. 3 வேளைக்கும் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன்.